அமித்ஷா அவர்கள் கடுமையான நடவடிக்கையை அண்ணாமலை மீது கட்சி சார்பாக எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலை மேலே அவருக்கு மோடிக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. அதனால் மோடிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவர் அனுமதி வாங்கி இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லியில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. இது தெரிந்ததனால் இவர் எதிர்ப்பான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அண்ணாமலை பேச்சை கேட்டுத்தான் டிடிவி தினகரன் இந்த இதிலிருந்தே விலகியிருக்காரு. விலகினது அதுதான். ஆமாம், விஜய் சார்பிலிருந்து எந்தவித உறுதிமொழியும் டிடிவி தினகரனுக்கு கொடுக்கப்படவில்லை. அண்ணாமலை தான் இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆதாரங்கள் வலுவாக கிடைத்து விட்டது. அதனால் உங்களுக்கு செங்கோட்டையன் அவர் விஷயமும் இப்படி தான் வருது. எல்லாவற்றிலையும் அண்ணாமலை பின்னால் இருக்கிறார். அப்போ அண்ணாமலையுடைய திட்டம் என்ன? பாவனை ஸ்டாலினை திருப்பி முதலமைச்சர் ஆக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி உடஞ்சிடணும். அவர் உள்ளே இருக்கும்போது போன எம்பி எலெக்ஷனில் இது பண்ண நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருக்கு தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். நிர்மலா சீதாராமனுக்கு மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் கேட்டிருக்காங்க. மோடி அமித்ஷா என்ன பார்லிமெண்ட்டில் தோற்று போச்சுங்கும்போது நிர்மலா சீதாராமன் சொன்ன விஷயம் மோடிட்ட அமித்ஷாவும் அண்ணாமலையால் தான் தோற்றது. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை ரெண்டும் எடுத்த ஓட்டை சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 to 15 எம்பி சீட்டில் ஜெயிச்சிருக்கோம் பாஜக கூட்டணி. இன்றைக்கி போய்கிட்டு நீங்கள் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்தில் பெரும்பகுதி நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கோம். இவருடைய பிடிவாதத்தால் தான் தோற்றது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நிர்மலா சீதாராமனையும் மோடிட்டையும் சொல்லிட்டாங்க, இவங்ககிட்டையும் அமித்ஷாட்டையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணக்கெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எம்பி இதில் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். ஜெயிக்க வேண்டிய பாஜக அதிமுக கூட்டணி இவரால் தான் தோற்றதுங்கிற இதுவும் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்போ பெருசாக பூதாகாரமாக வெடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே நடந்த விஷயம்.